என்ன சொல்றாங்க, அதுல இப்ப என்ஆர்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பதிவு செய்ய வரும்போது இப்ப என்ன பிடிக்காது, என்ன எளிதா குடியுரிமை, நாட்டு குடியுரிமை அதான் ஆக்கிடுவான். நான் எங்க அப்பா வச்சு சொத்து பத்திரம் அது இது எல்லாத்தையும் போடுவாங்க. இதெல்லாம் போலி சான்றிதழ் தள்ளிட்டு சீமான் குடியுரிமை இல்லைன்னு கொடுத்துட்டு பாஸ்போர்ட் கொடுத்து ஓடி போயிருந்தா நானும் சொல்றேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ராஜா, கைலாசன் ஒரு 400 ரூபாய் இருக்கு. குடியுரிமை ஆளுகளை ஆகிறீங்கன்னா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க ஆளு எங்க அதிபர் நித்யானந்தா இருக்காரு, அவரு கைலாசன் ஒரு 40 ரூபாய்க்கிட்டாரு. அழகா இருந்தது, ஒரு பிரச்சனை இல்லை. பைத்தியக்கார பயிர்கிட்ட சிக்கிக்கிட்டு பாருக்க சாமி தாங்க முடியும். முன்னாடியெல்லாம் கோபமா வந்துச்சு எனக்கு. ஒரு 8 ஆண்டுகளா ஒரு கோபம், கடந்த 2 ஆண்டுகளா அவனும் சிரிப்பிட்டேன். சிரித்தவங்களை என்ன பண்றது, ஒரு அம்மா நிதி அமைச்சர், எங்க வெங்காயம் விலை ஏறிச்சேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் வெங்காயம் விலை போட்டு சாப்பிடுறது இல்லை. என்ன ரெஸ்பான்ஸ், எவ்வளவு பொறுப்பு அப்பாடி. நான் கேட்டேன், நீங்க மாட்டுக்கறி கூட தான் சாப்பிடுறது இல்லை, அதனால நாங்க சாப்பிடுறதுல நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. பாதி இன்னொரு அமைச்சர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சா, வீழ்ந்துருச்சா, ஏன் எப்படி பேசிக்கிறீங்க, பாருங்க எவ்வளவு டிராபிக் ஜாம். எல்லாருமே அறிவாளிகள், எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல், வாட்மேன், எல்லாமே சிக்கிக்கிட்டாங்க. சாமி தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டான். உன்னை வச்சு அடிப்பான். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு முக்கி சந்து அது மூத்தர சந்து அடிக்கிறான், நல்லா வாங்கிட்டா. அது சரியான ஆள்னா வாக்கு எந்திரத்தை விட்டுட்டுல தேர்தலை சந்திக்கணும். வாக்கு எந்திரத்தை அந்த இவிஎம்ங்கிற எந்திரத்தை தூக்கி போடு, வா நில்லு, மோதிப்பாரு. குடியுரிமையற்றவர்களாக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஆக்கிட முடியும். இப்ப முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு கூட சொன்ன பாருங்க, தம்பி கார்த்தியோட பதிவு. அதாவது நம்ம குடும்ப அட்டையை வச்சுதான் வாக்கு செலுத்திட்டு இருந்தோம், அல்லது கல்வி சான்றிதழை காட்டினோம். ஆனா டிஎன் சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக வரும்போது அவர் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்தாரு. அப்ப வாக்கு செலுத்துற உரிமை உனக்கு உண்டு இல்லைங்கிற கட்டுப்படுத்துற அதிகாரத்தை தன்னகப்படுத்திடுச்சு. நீங்க பாருங்க, வாசல் வரைக்கும் போவீங்க, வெளியில இருக்கிற அந்த சீட்ல அந்த தாள்ல உங்களுக்கான வாக்கு செலுத்துற உரிமை பதிவு செய்யப்பட்டு உங்க பேர். உள்ள போனீங்கன்னா இல்லைன்னு நடந்துச்சு. ஆர்கனைசர்ல நம்ம கட்சி படையிலுக்கு 250 பேருக்கு தூக்கிடுவான். அப்படிதான் நீங்க கன்னியாகுமரியில இந்த அரசியல் நுட்பமா பார்க்கணும். அது 7-8 கிராமங்கள் முழுக்க பாதிக்கப்பட்டுச்சு ஓகி புயலால. போன நம்ம உறவுகள் திரும்பி வரல, நம்ம மீனவ சொந்தங்கள் வரல, இறந்துட்டாங்க. அதை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் அவ்வளவு கிறிஸ்தவ மீனவ கிராமங்கள். அந்த வாக்கு எனக்கு இல்லை, அது முடிவு பண்ணிட்டான். தேர்தல் வருது, 40,000 பேருக்கு ஓட்டுரிமை இல்லைங்க. மக்கள் போராடினாங்க, கேட்ட காது இல்லைங்க. ஏன்? அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்க. அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது, அதுதான் அதிகாரம். அதற்கு எப்போதும் காதுகள் கிடையாது, கண்ணுண்டு, கண்ணீரே வராது. அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு அதிகாரத்துக்கு. உன்னை ஓங்கி மிதிக்கும், அது மிதிச்சது சரிதான் என்று அந்த வாயை, பெரிய வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதாண்டா அதிகாரம்ன்றான். கண்ணுகள் இல்ல. இப்ப நம்ம போராடுறோம், இந்த கேட்டு வர அமித்ஷா ஒண்ணு தீர்த்தி வர